நான் வந்து கரும்பு சாகுபடி பண்றேன் ப்ரோ. கரும்பு சாகுபடியில முத தடவை வெட்டினதுக்கு அப்புறம் மருதாம்புல வந்து உரம் என்ன குடுத்தா வந்து நல்ல மகசூல் வந்து 2ஆம் கட்டம் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. கரும்பு சாகுபடியில இருக்கக்கூடிய முக்கியமான சில நுணுக்கங்களை வந்து வட மாநிலத்துல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல வந்து அதிகமான விவசாயிகள் ஆரம்ப காலத்துல நல்ல மகசூல் கொடுக்கறதுனால, நல்ல உரங்கள் கொடுக்கறதுனால 50 to 55 டன் ஒரு ஏக்கராக்கு மருதாம்புல எடுக்கிறாங்க. ஈவன் 65, 70 டன் வரைக்குமே எடுக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிறைய லிங்க்டின்ல நிறைய விசிட்ல இண்டஸ்ட்ரி விசிட் போகும்பொழுது நம்மளால அதை கண்கூட பார்க்க முடியுது. சோ அந்த முறைகள் வந்து தமிழ்நாட்டுல மக்கள் ஃபாலோ பண்றது இல்ல. அதனாலதான் மகசூல் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க. 35 to 40 டன் மருதாம்பு எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஆவரேஜா சொல்றேன். சிலர் 40 டன் வரைக்கும் எடுக்கிறாங்க. 55 டன் to 60 டன் வந்து மருதாம்புல ஒரு ஏக்கராக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி உரங்கள் நம்ம போடலாம், முது உரங்கள் அப்படிங்கிற பார்த்தா நீங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். கரும்பு சாகுபடிங்கிறது பர்டிகுலர் வட மாவட்டங்கள்ல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இங்க ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு 8, 9 மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் சுகர் ஃபேக்டரி இருக்கோ அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அதிகமான அளவில் பயிர் செய்யப்பட்டு வருது. கரும்பு சாகுபடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெட்டர்ன் கிராப் அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் போட்டாங்க. ஒரு தடவை வச்சுட்டாங்கன்னா ஒரு 6 டைம் to 7 டைம் வரைக்கும், அதிகபட்சம் 5 டைம் வரைக்குமே வெட்டுறாங்க. மினிமமா 3 டைம் வரைக்குமே வெட்டுறாங்க. அது டிபெண்டிங் பண்ண ஏரியா பொறுத்து, நோய் இருக்கிறத பொறுத்து, மகசூல் வரதை பொறுத்து அது மாறுபடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கரும்பு சாகுபடியில மருதாம்புல வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா உரம் போடணும் அப்படின்னா நம்ம முக்கியமா நம்ம எல்லாம் தெரிஞ்சது சூப்பர் போடுவோம், இல்ல யூரியா போடுவோம், இல்ல வேற ஏதாவது பாஸ்பரஸ் போட்டு முடிச்சிருவோம். ஆனா அதிகமா ஒரு தடவை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதிகமான நூட்டங்கள் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதிகமா வெள்ளை குருத்து வர்றது, அதிகமா மஞ்சள் குருத்து வர்றது அப்படிங்கிறது ஜிங்க் அண்ட் அயன் பற்றாக்குறை இருக்கக்கூடியது. இதுக்கு ஜிங்க் ஈடிடியவும் அயன் ஈடிடி FEDன்னு சொல்லுவோம். ரெண்டு ஈச் 1 கிலோவை 5 நாள் இடைவெளியில வந்து 2 டைம் கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். ஒன்னு இது தண்ணியில கரைச்சுடலாம், ட்ரிப்பா இருந்தா ட்ரிப்ல கரைச்சுடலாம். அடிவுரங்கள் நம்ம மேல என்ன போடணும் அப்படின்னா 12-18 சொல்லக்கூடியது நிறைய கம்பெனிஸ்ல பண்றாங்க. யாரால காம்ப்ளெக்ஸ் வரும். கேபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து சாயில் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து 12-18 ஒரு பேக்கும், அது கூட பார்த்தோம்னா கார்பனேட்டட் ஆயில் கோட்டட் போரான்னு சொல்லுவாங்க. அதாவது CNA வந்து பார்த்தா போரான் மிக்ஸ் பண்ணி வாட்டர் சப்ளை இல்லாம ஸ்லோ ரிலீசிங்க மண்ணில் ஸ்லோ ஸ்டடியா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டதான் யாரால வரக்கூடிய யாரால நைட்ரோ போர் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன். இது வந்து மெயினா சுகர் கேன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வரும். உத்தரப்பிரதேசத்துல நம்ம நார்மலா யூரியா டிபி கொடுக்குற மாதிரி வந்து ரேக்கா வந்து இந்த ப்ராடக்டா விவசாயிகள் வாங்கி யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் நல்ல சேஞ்சஸ் சுகர் கேன்ல கொடுக்குது. கனவுக்கான இடைவெளி, கரும்பு நல்லா திக்கா வருது, ஜூசி காண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுறது, நல்ல ஜூசி காண்ட் வருது எல்லாமே முழுக்க இந்த நியூட்ரன்ஸால ஃபிக்ஸ் பண்ணப்படுது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியது இந்த ஐசிஎல் நிறுவனத்தை சார்ந்த பாலிசல்பேட் அப்படிங்கக்கூடிய உரம். பொட்டாசியம் பிளஸ் CMS கலந்த இந்த உரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த அடி உரத்துக்கான ஒரு பேசிக் காம்பினேஷன். காட்டன் காலி கொடுக்கறது பதிலா நீங்க பாலிசல்பேட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்டா இருக்கும். நீங்க ஐசிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரன் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான மாலிகுல். பொட்டாசியம் பிளஸ் CMS கலந்தது. இது ஒரு பேக் பிளஸ் வந்து 12-18 ஒரு பேக், சேம் சில போரான் ஆயில் கோட்டட் CN. இது மூணுமே சாயில் அப்ளிகேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. எதுவுமே ட்ரிப்ல கொடுக்க வரும் கிடையாது. மண்ணில் நின்று ஸ்லோவா ஸ்டடியா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு 40 நாள் வரைக்கும் மண்ணில் நின்று பர்ஃபார்ம். வெட்டி ஒரு 30 நாட்குள்ள ஹியூமிக் பல்விக்கு ஏக்கருக்கு 1 கிலோ விட்டுட்டு பின்னாடியே நீங்க இது உரது மூலமாக அதிகப்படியான தூவு வெளியே வர்றது, அதிகப்படியான வந்து ஆரம்ப கால வளர்ச்சி வந்து ஈக்குவலா வரதை வந்து உறுதி பண்ண முடியும். நிறைய விவசாயிகள் வட மாநிலங்கள்ல இன்னைக்கு இந்த 3 மாலிகுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றாங்க. ஸோ வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை போய் மீட் பண்ணதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது நாங்க வர கம்பெனிக்கு ஒர்க் பண்ணும்போது கிடைச்சது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்போசர்ஸ் விவசாயிகிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனி எது பெஸ்டா இருக்கு அதெல்லாம் சேர்த்துருக்கணும். இதை நீங்க ட்ரை பண்ணும்போது நல்ல வித்தியாசமா உணர முடியும். நல்ல அதிகமான 5-6 தூர் சுத்தி வெடிக்கும். நல்ல தூர் உறுதியா ஆரம்ப கால உரம் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தான் வந்து 2ஆம் நிலை ஸ்டேஜ்ல வந்து தாவரம் நல்லா வளருது அப்படிங்கிறது உறுதி பண்ண முடியும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி 2 உரத்தை கலந்து போட்டு விட்டுட்டு ஒரு 4 மாசத்துக்கு மேல உரம் போட்டுட்டு முடிச்சுவோம். அதுக்கு மேல வந்து கரும்புல பெருசா உரம் பழக்கமே நம்ம கிடையாது. ஸோ பகுதியா பிடிப்பிட்டா பிரிச்சு கொடுக்கும்போது தான் கரும்புல நல்லபடியான மகசூல் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த முறைகளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே காமிச்சிக்கலாம்.